எங்க வீட்டுல புது கிணறு கட்டிட்டு அதுக்கான பெயிண்டே அடிக்காம விட்டுட்டாங்க. அதனால நானே இந்த கிணறுக்கு பெயிண்ட் அடிச்சு சூப்பரா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். எங்க கிணறுக்கு செமையா இருக்குது இந்த கிணறு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப இதுக்கு பெயிண்ட் அடிச்சா இன்னும் வேற லெவல்ல மாறிடும்ல, அதனால இதுக்கு நான் சூப்பரா பெயிண்ட் அடிக்க போறேன். ரோஸ் அதெல்லாம் ஓகே, உங்க கிணறு செமையா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. ஆனா நீ வந்து பெயிண்ட் அடிக்கிறது வந்து இப்ப இவ்வளவு பெரிய கிணறு, இவ்வளவு பெரிய கிணறுக்கு நீ மட்டும் எப்படி பெயிண்ட் அடிச்சு முடிச்சுப்ப? அது மட்டும் இல்ல, உங்க அம்மா வேற வீட்டுல இல்ல, அவங்களுக்கு இப்ப நீ பெயிண்ட் அடிக்கிறதுன்னு தெரியாது, என்ன கலர் பெயிண்ட்னு அவங்க ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இப்படியே தேவையில்லாத வேற கலர் பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து திட்ட தானே போவாங்க. அபி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எங்க அம்மா முன்னாடியே கிணறுன்னு ஒண்ணு கெட்டினா அதுக்கு இந்த கலர் தான் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க வந்து பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகணும் தான் நானே இதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வா, ஒரு சைடுக்கு பெயிண்ட் கொடுத்து முடிச்சாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடுக்கு பெயிண்ட் கொடுத்துடலாம், அப்பதான் சூப்பரா இருக்கும். எல்லா சைடும் ஈவனா பெயிண்ட் கொடுக்கணும். கல்லு வேற மேலையும் கீழையுமா குத்துது, அங்கே எங்கேயும் எப்படி பெயிண்ட் அடிக்கனே தெரியல. செம கஷ்டம் தான் பெயிண்ட் அடிக்கிற வேலையும். இப்படியாவது இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிணத்துல குளிக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஹீரோஸ் என்னடி சொல்ற, இவ்வளவு நீளமா இருக்குது இந்த கிணறு, இதுலலாம் குளிச்சா அவ்வளவுதான் உள்ளே மாட்டிப்போம். அதுக்கப்புறம் நீச்சலும் தெரியலன்னா செத்தோம் இந்த கிணறுலயே. இதுலலாம் குளிக்கவே முடியாதுடி. நம்ம வேணா தண்ணியை பிடிச்சி வெளியே வச்சு வேணா விளாண்டுக்கலாம், அதனால் இதுல குளிக்கவே கூடாது. நான்லாம் குளிக்கவே மாட்டேன்பா, நீ வேணா குளிச்சுக்கோ. ஏட்டின்னு அப்படிலாம் இல்லடி, பார்க்கதான் இது பெரிய கிணறா இருக்குது, ஆனா ரொம்ப சின்ன கிணறு தான். நான்லாம் குளிக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க, நான்லாம் ஈஸியா வெளியே வந்துடுவேன் குளிச்சுட்டு. ரோஸ் ரோஸ் இல்ல, இது ரொம்ப பெரிய கிணறு தான், எனக்கு தெரியும். மேல இருந்து பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப பெரிய கிணறுன்னு. நீ யாரும் இல்லாத நேரம்லாம் போய் குளிக்கிறேன்னு உள்ள மாட்டிக்காதடி. சரியான பயந்தாங்குழி, கிணத்துல குளிக்க யாராவது பயப்படுவாங்களா? கிணறெல்லாம் பார்த்தா நான் அப்படியே ஜாமிங்ல போய் தான் குளிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிணத்துல குளிக்கிறது. ஹே, என் கிணறோட பெயிண்டிங்கை முடிச்சாச்சு. சரி, இப்போ என்ன மிச்சம் இருக்குன்னா மேலே உள்ள பெயிண்டிங் எல்லாம் பண்ணவே இல்லைனா மேலே உள்ளதுக்கும் பெயிண்ட் அடிச்சாதான் ஈவனா இருக்கும். சரி, அதனால நான் மேலே ஏறி போய் பெயிண்ட் அடிக்கலாமான்னு பாக்குறேன். ரோஸ் நெல்லு நெல்லு, இவ்வளவு நேரம் பெயிண்ட் அடிச்சு ஒன்னு விட்டுட்டோம், நீ இப்ப மேல ஏற போறேன்ற? கிணறு மேலலாம் ஏறவே கூடாதுடி. நம்ம லைட்டா இதுல இருந்து எட்டி பாக்குறதுக்கே பயமா இருக்குது, தலை சுத்திட்டு அதுக்கப்புறம் மேல ஏறினா நம்ம விழுந்துருவோம் உள்ள. மேல மட்டும் ஏறாதடி, அதுக்கு நீ பெயிண்ட் அடிக்கலனாலும் பரவாயில்ல, கீழே நின்னுக்கோ, கீழே அடிச்சதே போதும்டி. அதெல்லாம் முடியாது, நீங்க இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் மேல போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வரேன். ஆனா மேல எப்படிதான் ஏறதுன்னே தெரியல, ரொம்ப ஹைட்டா வேற இருந்த மாதிரி இருக்குது. என் கிணறுக்கு நான் தான் பெயிண்ட் அடிப்பேன், எங்க வீட்டுல உள்ள கிணறு சூப்பரா இருக்கணும்னா நான் மேல எல்லாம் பெயிண்ட் அடிச்சாதான் நல்லா இருக்கும். ஓகே, நான் இப்படியா மேலே ஏற ட்ரை பண்ணி பாக்குறேன். பாடா, எப்படியோ மேல வந்தாச்சு. ஐயா சூப்பரா இருக்குது, இங்க இருந்து எல்லாரும் குட்டி குட்டியா இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க கிணறு பார்க்கவே செமையா இருக்குது. டீனா வாடி வாடி, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணடி, பெயிண்ட் பாவை மட்டும் எடுத்தாடி, எனக்கு எடுக்க கஷ்டமா இருக்கு, மேல இருந்து கீழே வர முடியாது நீ, அதனால பெயிண்ட் மட்டும் எடுத்தா நான் இங்க அடிச்சுட்டு கீழே வந்துடுறேன். சரியா? சொல்லது என்னைக்குதான் கேட்டிருக்க, கீழே வானா கேட்காம மேல போய் ஏறி நிக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது நீ மேல நிக்கிறத பார்க்கவே. சரி, சீக்கிரம் இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்குற வழியை பாரு. பயந்தாங்குழி டீ, நான் பயப்படாதடி, மேலே தானே நிற்கிறேன், ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் ஆகாது, நீ பயப்படாத, நீ பெயிண்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்தாடி. ஐயோ, இவ்வளோ பயப்படுறாளே இந்த டீனா. சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த கார்னருக்குலாம் பெயிண்ட் அடிச்சிடுறேன், அப்போ தான் சூப்பராக இருக்கும். வாவ், செமையாக ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு எங்கள் கிணறு, செமையாக இருக்குல்ல எங்கள் கிணறு பார்க்கவே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் ஒரு கிணறு கட்டணும். நானே எங்கள் அம்மா இப்போ தான் எனக்காக கட்டி தந்திருக்காங்க, அதனால் அதுக்கு பெயிண்ட் அடித்து சூப்பராக பத்திரமா நானே பார்த்துக்க போகிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் எனக்கு இருக்குது, பெயிண்ட் ஒர்க்கை நான் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, என்னோட பெயிண்டிங் ஸ்கில்ஸை நான் என் கிணறுக்கு பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணி எங்கள் அம்மா வரும்போது செமையாக சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. இது நம்ம வீட்டு கிணறான், சூப்பராக கோல்டன் வெல் மாதிரி இருக்கும் எங்க கிணறு பார்க்கவே, செம செம. சரி, இந்த ஒரு கார்னர் தான் மிச்சம் இருக்கு, அதுக்கும் அடிச்சுட்டேன், இன்னும் வேலை முடிஞ்சுது. ஐயா ஜாலி, எங்க கிணறு ரெடி ஆயிடுச்சுடோ, நானே ரெடி பண்ணிட்டேன் எங்க கிணற பெயிண்ட் அடிச்சு. ரோஸ் எவ்வளவு நேரம் தான் பெயிண்ட் அடிப்ப, சீக்கிரம் கீழே வாடி. அம்மா, இவ நிக்கிறத பார்த்தா எனக்கு தலை சுத்துதே, இறங்குடி, உனக்கு பயமாவே இல்லையாடி? உடனே மாதிரி பயந்தாங்கொல்லி தான் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. நான்லாம் எவ்வளவு பெரிய ஹைட்லனாலும் அசால்ட்டா போய் நிப்பேன் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர், சால்ட் ஓட்டுற. அம்மா அம்மா அம்மா, ஐயோ ஸ்லிப் ஆகுதுடி, ஸ்லிப் ஆகுது, யாராவது என்ன காப்பாத்துங்க. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ, உள்ள போறேனா, உள்ள போறேன். ஐயோ, என்னால நிக்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. ரோஸ், ரோஸ், ஐயோ ரோஸ் உள்ள விழுந்துட்டா, கிணத்துல பெயிண்ட் அடிக்க போறேன்னு உள்ள விழுந்துட்டாப்பா. ஐயோ, தண்ணி வேற மேல வேற கிடக்குதே. ரோஸ், மூச்சும் காணும் பேச்சும் காணும். ஐயோ ரோஸ், எப்படியாவது காப்பாத்தணுமே, எப்படி காப்பாத்துறது? கிணத்துக்குள்ள யாராவது இறங்கினாதான் இவளை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். கிணத்துல நம்ம விழுந்தா நமக்கும் நீச்சல் தெரியாது, உள்ள மாட்டிப்போம். ஆனா நம்ம வெளியே இருந்துதான் இவளை காப்பாத்த முடியும் இப்போ. ஐயோ, அவங்க அம்மா வேற வீட்டுல இல்ல, யாரை கூட்டு வந்து நம்ம காப்பாத்துறது? எனக்கு பயமா இருக்குது. ரோஸ் ரோஸ் எந்திரிடி. ஐயோ, அவளுக்கு நீச்சலும் தெரியாதே, நான் கிணத்துல பெயிண்ட் அடிக்காதன்னு சொன்னேன், இப்படி விழுவான்னு எனக்கு தெரியும். மேல வேற ஏறி நின்னுட்டு விளாண்டா, வேற யாருமே இல்ல, நம்ம தான் எப்படியாவது இவளை காப்பாத்தியே ஆகணும். ஆமாடி,
ஆமாடி, பக்கத்துல வேற யாருமே இல்ல, நம்ம எப்படி காப்பாத்துறதுனே தெரியல. ஐயோ, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க, யாரை கூப்பிடனே தெரியலையே. ரோஸ் ரோஸ் எந்திரிடி, நம்ம கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இவளை எப்படி நம்ம காப்பாத்துறது? ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா வேற ஏதாவது ஆயிருமே. ஐயோ, அவளை தண்ணியை விட்டு வெளியே வேற எடுக்கணும். கிணத்துக்குள்ள நம்ம இறங்கலான்னு பார்த்தா நமக்கு நீச்சலும் தெரியாது. எப்படி இவளை நம்ம வெளியே கூப்பிட்டு வர்றது? ஏதாவது ஒரு நீளமான பொருள் அவ கையில கொடுத்து அங்க இருந்து தூக்கிடலாம். என்ன பண்ணலாம்? நம்மகிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. அந்த தூண்டல் இருக்குல்ல, நம்ம மீன் பிடிச்சு விளையாடுற தூண்டல், அதை கொடுத்து நம்ம அவளை வெளியே தூக்கிடலாம். மீனெல்லாம் தூக்குற மாதிரி நம்ம ரோஸ் கையில அந்த தூண்டலை கொடுத்து வெளியே தூக்கணும். அப்பதான் இவளை வெளியே காப்பாற்ற முடியும். எப்படியும் நம்மளால இந்த கிணத்து மேலே ஏறவும் முடியாது, வெளியே இருந்துதான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதனால அந்த தூண்டலை எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் அவளை காப்பாத்திடலாம். அட ஆமாடி, இது சூப்பரான ஐடியா. நான் தூண்டில வச்சு செமையா காப்பாத்திடலாம். அதுல ஒரு கயிறு மாதிரி பெருசா இருக்குதுல்ல, அந்த கயிறு அவ பிடிச்சிக்கிட்டாலே போதும், நான் இங்க இருந்து வெளியே தூக்கிடுவேன் அவளை. ரொம்ப நேரம் தண்ணியில இருந்து மூச்சு கூட விட முடியாம கிடக்குறா. எப்படியாவது அவளை நம்ம சீக்கிரம் வெளியே தூக்கியே ஆகணும். இப்ப இந்த கயிறு அவளை பிடிக்க வைக்கணுமே, அவளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிற. எப்படி இந்த கயிறை பிடிப்பா? சரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த கயிறை அவ கைக்குள்ள எப்படியாவது சிக்க வச்சிடணும். கையில சிக்கிட்டுனாலே அவ பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தூக்கிடலாம். ரோஸ் எந்திரிடி. ஐயோ கடவுளை, இவளை நான் எப்படி வெளியே தூக்குவேன்? ஐயோ, முழிக்கவும் மாட்டேங்கிறாளே, கயிறையும் பிடிக்க மாட்டேங்கிற, கையில வேற மாட்ட மாட்டேங்குது கயிறு. எப்படி வெளியே தூக்குறது? ரோஸ் ஐயோ கடவுளே, ரொம்ப பயமா இருக்குது. ரோஸ் வெளியே வாடி. ஐயோ, அவங்க அம்மாலாம் வந்தா நான் என்ன சொல்லுவேன்? கடவுளே, நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது இப்படி போய் விழுந்துட்டாலே, எப்படி நம்ம இவளை வெளியே எடுக்கிறது? ரோஸ் நல்லா மாட்டிக்கிட்டே. ஏய், கையில நல்லா கயிறு மாட்டிக்கிச்சுப்பா. நம்ம இழுக்கிறது மட்டும்தான் வேலை. நல்லா வெயிட்டா வேற இருக்கிறாளே, கொஞ்சமா எப்படியாவது இழுத்தரணும். ஐயா, வெளியே வந்துட்டா கொஞ்சமா. பாட தூக்கிட்டேன். எப்படியாவது நம்ம இவளைக்கு கீழே வச்சிடணும். ரோஸ் எந்திரிடி. ஐயோ பாவம், எப்படி சிக்கிக்கிட்டா பாரு, கிணத்துல போய் விழுந்து நல்லா பயங்கரமா மாட்டிக்கிட்டா. சரி, அப்படியே கீழே வச்சு இவளை எப்படியாவது எழுப்ப பார்க்கலாம். நம்ம எப்படிதான் எழுப்புறதுனே தெரியல. ஐயோ, எப்படியாவது எழும்பிட்டானா ஓகே. ரோஸ் ஒன்று இப்படி பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. எப்படியாவது எந்திரிச்சிருடி ரோஸ் எந்திரிடி. ஐயோ, தண்ணி வேற நிறைய குடிச்சிட்டா போலே, அவளால மூச்சு கூட விட முடியல. எப்படி நம்ம இவளை காப்பாத்துறது? இப்போ ரோஸ் எந்திரி. ரோஸ் நம்ம இவ்வளோ எழுப்பி அவளுக்கு சவுண்டும் கேட்கல, அசைவும் இல்லை. என்ன பண்றது இப்போ? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்படி எல்லாம் தண்ணி யாராவது குடிச்சா அவங்க நெஞ்சுல அமைக்க வெளியே அந்த தண்ணியை எடுத்துடலாம். வெளியே மட்டும் தண்ணி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியா காப்பாத்திடலாம். பாடா, ஒரு வழியா முழிச்சிட்டா. டீனா முடியல என்னால. தேங்க்யூ டீனா, நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்தே போயிருப்பேன். நீ போகாதன்னு சொல்லி நான் மேலே ஏறி பெயிண்ட் அடிச்சது என் மேலதான் தப்பு. அப்பா, எவ்வளோ பெரிய கிணறா இருக்குது. நான் பாக்குறதுக்கு சின்ன கிணறுன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. கிணத்துக்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் விளையாடாத. நான் எங்க அம்மா பேச்ச கேட்காம நான் இந்த கிணத்துல வந்து விளையாண்டது என் தப்பு தான். பேரண்ட்ஸ் செய்கிற வேலையெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன், இது பண்ணுறேன்னு மேலே ஏறி நானே கிணத்துல விழுந்து. நல்ல வேலை நீங்கள் வெளியே இருந்து என்ன காப்பாற்றினால பிரச்சனை இல்லை. நீங்களும் உள்ளே வந்திருந்தா அவ்வளோதான், எல்லாமே பெரிய பிரச்சனையாயிருக்கும். நல்ல வேலை வெளியே இருந்து நீ தூண்டில் வச்சு என்ன காப்பாற்றினால இன்னைக்கு நான் எந்திரிச்சிட்டேன். ஐயோ ரோஸ், ஒன்றும் இல்லடி ரோஸ். உனக்கு நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட் ரோஸ்க்கு இப்படி ஆயிடுச்சு, எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்? நல்ல வேலை, எப்படியோ நான் ஒரு ஐடியா பண்ணி உன்னை காப்பாற்றிட்டேன். நம்ம எப்படிலாம் யாருக்குமே தெரியாம மேலே ஏறுறது, கிணத்துக்குள்ள குதிக்கிறதுன்னு வேலையை வச்சுக்காதடி. என்னைக்குமே நம்ம தான் சேஃப்டியா பாத்துக்கணும். நம்ம எப்படி பண்ண மாட்டேன்.